கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Gooses மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய வார்த்தையினுடைய தலைப்பு எபனேசர், அதாவது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஏனென்றால் இந்த எபனேசர் என்கிற இடத்துல 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெட்டி பிடிக்கப்பட்ட இடம் இந்த எபனேசர் என்கிற இடம். இஸ்ரவேலர்கள் 20 வருடத்துக்கு முன்பாக கர்த்தருடைய பெட்டியை பறிகொடுத்த இடம் எபனேசர். இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்ட இடம் எபனேசர். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுண்ட இடம் எபனேசர். இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று பெலிஸ்தர்களை கண்டு பயந்து ஓடின இடம் இந்த எபனேசர். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் அதே எபனேசர்ல எந்த பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்தார்களோ, எந்த இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர்கள் முறியடித்தார்களோ, அதே பெலிஸ்தர்களை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அதே எபனேசர்ல உதவி செய்தார். எந்த எபனேசர்ல நீங்க தோற்று போனீர்களோ அதே எபனேசர்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து வெற்றியை தர விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை தருவார். எபனேசர் என்கிற இடத்துல நீங்க இதுவரை தோற்று போயிருக்கலாம், நீங்கள் இதுவரை ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், முறியடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதே எபனேசர்ல அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், வெற்றிகளை தர விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு எபனேசராய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் இருந்தது.
இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்க, ஒரு புலம்பல், ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சிலர் வேலை இல்லையே, பணம் இல்லையே, கடன் இவ்வளவு இருக்கிறதே என்று சொல்லி கடனை நினைத்தும், வியாதியை நினைத்தும், பிரச்சனைகளை நினைத்தும் புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எபனேசராக இருக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெலிஸ்தரை முறியடிக்கிறவராக இருக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை நினைத்து ஒரு புலம்புகிற ஒரு அனுபவம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைத்து புலம்பணும். ஐயோ, தேவ மகிமையை நான் அனுபவிக்க முடியவில்லையே, என்னால் அதிக நேரம் ஜெபிக்க முடியவில்லையே, என்னால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையே, தேவனுடைய பிரசன்னத்தை நான் இழந்து தவிக்கிறேனே என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய துக்கம், ஒரு ஆவிக்குரிய புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் முதல்ல புலம்பணும். ரெண்டாவது பாருங்க, 3வது வசனத்தில், 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் சாமுவேல் அங்கே வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரவேலர் குடும்பத்தாரை பார்த்து, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பணும். நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பணும். பாருங்க, அறகுறை இருதயத்தோடு அல்ல. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு எபனேசர் அனுபவம் உண்டாக வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்காக பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் இருதயம் திரும்பணும். உங்கள் இருதயம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் திரும்பணும். முழு மனதோடு நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் மாறணும். பரலோகத்தை தேடுகிறவர்களாய் மாறணும். உங்கள் இருதயம் முழுவதுமே பரலோகம், 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 இயேசு, 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 கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும், கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி உங்கள் இருதயம் முழுவதும் பரலோகம், பரலோகம், தெய்வீகம், தெய்வீக சிந்தை, கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து என்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோக ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆகவே உங்கள் இருதயம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் திரும்பணும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்நிய தேவர்களை, அஸ்தரோத்தை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. அப்போ பாருங்க, உங்கள் நடுவில் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சாபத்தீடானது ஒன்று இருக்கிறது. இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது வரையிலையும் நான் உங்களோடு இருக்க மாட்டேன். அப்போ சாபத்தீடானது ஒன்று நம்ம நடுவில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், நம்முடைய நடுவில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் இருக்கிறதா, அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த விரும்புகிறார். நம்ம நடுவில் இருக்கிறது அஸ்தரோத் அல்ல, பாகால் அல்ல. நம்முடைய நடுவில் இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் தான் நம்முடைய நடுவில் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய நடுவில் இருக்கணும். தேவ மகிமை தான் நம்முடைய நடுவில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய நடுவில் இருக்கணும். சீயோன் குமாரத்தி, நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். அப்போ நம்முடைய நடுவில் இருக்க வேண்டியது பாவம் அல்ல, ஜென்ம சுவாபங்கள் அல்ல, அசுத்தங்கள், அருவருப்புகள் அல்ல. நம்முடைய நடுவில் இருக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தர். அடுத்தது பாருங்க, அதே 3வது வசனத்தில், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்போ நம்முடைய இருதயத்தை நேராக்கணும். நம்முடைய இருதயம் சரிஞ்சு கிடக்குது. சாலமோனுடைய இருதயம் சாய்ந்து போயிட்டான். அந்நிய பெண்கள் மீது சாய்ந்து போயிட்டு, அந்நிய தேவர்கள் மீது இருதயம் சாய்ந்து போயிட்டு. சிலருடைய இருதயம் பணத்தில் சாய்ந்து கிடக்கிறது. சிலருடைய இருதயம் உலகத்தின் மீது சாய்ந்து கிடக்கிறது. அந்த இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும். கர்த்தர் பக்கமாய் திருப்பி ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். நல்லா ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தரை வாய்களை திறந்து ஆராதிக்கணும், இருதயத்தை திறந்து ஆராதிக்கணும். ஆண்டவருடைய உதவி நமக்கு வேண்டுமானால், எபனேசர் என்கிற ஒரு மகிமையான ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, 4வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்போ ஆண்டவருக்கே ஆராதனை செய்கிறதுக்கு முன்னால் விலக்க வேண்டியவைகளை விலக்கிவிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 5வது வசனத்தில் பாருங்க, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவன் பாருங்க, இங்கே சாமுவேல் சொல்லுறாரு, நான் உங்களுக்காக மன்றாடும்படி, நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நீங்கள் என்ன செய்யணும்னா, மிஸ்பாவில் நீங்கள் கூடி வாருங்க. மிஸ்பா என்கிற ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வாருங்க. மிஸ்பா என்பது காவல் கோபுரம் என்று அர்த்தம். மிஸ்பாவுக்கு நீங்கள் வாருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்போ பாருங்க, தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும். மிஸ்பா என்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வரணும். அங்கே வந்தால் தான்
ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஊழியக்காரர் நமக்காக ஜெபிக்கணும், விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று கூடணும், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, உபவாச நாளை நியமிங்க, ஜனத்தை கூட்டுங்கள். அப்போ எல்லாரும் நம்ம கூடணும். ஏன்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்க, ஆளுகை செய்து கொண்டு இருந்தாங்க. ஒரு விடுதலை இஸ்ரவேலர்களுக்கு தேவையாக இருந்தது. அப்போது ஒரு விடுதலை தேவைன்னா நம்ம எல்லாரும் கூடணும், தேவ சமூகத்துக்குள்ளே நம்ம வரணும், சபைக்கு நம்ம கூடி வரணும், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து நிற்கணும். அதுதான் மிஸ்பா. மிஸ்பா என்பது என்ன? தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பது, மன்றாடுகிற இடம், உபவாசிக்கிற இடம். 6வது வசனத்தில் பாருங்க, மிஸ்பாவில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி வந்தார்களாம். நம்ம எல்லாரும் கூடி வரணும், கசப்புகளை மறந்து பொறாமையை விட்டு விலகி அன்பினால் ஒன்று கூடி வரணும். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வந்து அவர்கள் என்ன செய்தாங்கன்னா உபவாசம் பண்ணி உபவாசித்தாங்க. மிஸ்பாவில் வந்து எல்லாரும் ஒன்று கூடி உபவாசித்து, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், பாவ அறிக்கை செய்தாங்க. பாவ அறிக்கை செய்கிற இடம் தான் மிஸ்பா, உபவாசிக்கிற இடம் தான் மிஸ்பா. விசுவாச பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஒன்று கூடுகிற இடம் தான் மிஸ்பா. வந்து கர்த்தரை ஆராதித்தாங்க, பாவறிக்கை செய்தாங்க. அப்பொழுது மிஸ்பாவில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்தபோது அதை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக வந்தாங்க. நீங்கள் மிஸ்பாவில் வரும்போது அது சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது சாத்தானுக்கு பிடிக்காது. அங்கே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க. ஆனால் அங்கே சாமுவேல் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் முழங்க பண்ணி பெலிஸ்தர்களை முறியடித்தார், பெலிஸ்தர்களை துரத்தினார், பெலிஸ்தர்களை சங்கரித்தார். எந்த எபனேசரில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்களோ அதே எபனேசரில் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களை முறியடித்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார், இம்மட்டும் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எபனேசர் உண்டாக வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு எபனேசர் வர வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் மிஸ்பாவுக்கு வரணும். மிஸ்பா இல்லாமல் எபனேசர் இல்லை. மிஸ்பாவுக்கு நீங்கள் வராமல் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மிஸ்பா என்றால் என்ன? ஒன்று கூடுகிற இடம், உபவாசிக்கிற இடம், பாவத்தை அறிக்கை செய்கிற இடம், தேவனை நோக்கி மன்றாடுகிற இடம். இந்த மிஸ்பா தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இடம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் நடுவில் இருக்கிற பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாய் இடம் கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும், எபனேசராயிரும். ஆண்டவரே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடியுரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை வித்தன கல்லறை போகுக கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை வித்தன கல்லறை போகுக கலிலேயாவுக்கு.
கொண்டாட உங்கள் வருகிறார் ஜெய வீரன். உங்கள் மேளவாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். உங்கள் மேளவாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தே